ஹலோ ஹாய் மக்களே, வணக்கம். மணிகண்டன் சாரி யூடியூப் சேனல் வீடியோ. இப்போ இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, இப்போ இன்றைக்கி எல்லாம் ஒரு பிஸ்னஸ் மூலிமா போகிறாங்க. நிறையா பேர் அங்கங்கே போகிறாங்க. ஒரு துணி கடைக்கு போகிறாங்க, மறுபடியும் ஒரு ஒர்க் ஷாப் வேலை பார்க்கணும் போகிறாங்க, ஒரு கம்பெனிக்கு போகிறவங்க போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு கார்பெண்டர் வேலை செய்கிறவங்க, ஒரு பெயிண்ட் அடிக்க போகிறாங்க, ஸோ கட்டட வேலைக்கு போகிறவங்க போகிறாங்க, ஸோ விவசாயம் பண்ணால் காட்டுக்குள்ளே போகிறாங்க, ஒரு முக்கியமாக ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்க, ஒரு சம்மந்தி யாரும் பேசவே இல்லை சமாதானம் பார்க்க போகிறாங்க, ஒரு முக்கியமாக ஒரு நல்ல விஷயம் பேச போகிறாங்க, ஒரு பொருத்தத்தில் பணத்தை வாங்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாத ஒரு ஒரு விஷயத்தை பணத்தை கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அனைத்துமே நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போகிறோன்னு சொன்னாக்கா யார் வராங்க யார் போகிறாங்க, அதாவது அந்த காலத்தில் சொன்ன மாதிரி ஒரு விறகு சேமம் வந்தால் சகுனம், அது மட்டும் இல்லாத ஒரு பூனை குறுகால் வந்தால் சகுனம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வெள்ளை புடவை வந்தால் எனக்கு ஆகாது, கருப்பு புடவை வந்தால் ஆகாது, எனக்கு அவங்கள பார்த்தா ஆகாது, இவங்களை பார்த்தா ஆகாது, சில நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். இதை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதனால் இப்போ ஒரு முக்கியமான உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, நம்ம தெய்வத்தை விட மனிதர்கள் நம்ம மேலே இல்லை, தெய்வம்தான் பெருசு. அப்படின்னும் போது நம்ம வீட்டுக்கு முன்னால் ஏதாவது ஒரு செவுத்தில் பார்த்தோன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு டைல்ஸில் பார்த்தோன்னா ஒரு கந்திஷ்டி கணபதினு சொல்லி ஒட்டியிருப்போம், வலது கை பக்கம் லெஃப்ட் ரைட்டில். அப்போ ஒரு பக்கம் விநாயகர் ஒட்டியிருப்போம், ஒரு பக்கம் முருகர் ஒட்டியிருப்போம், இல்லை சரஸ்வதி லட்சுமி இப்படி ஒட்டியிருப்போம். நம்ம போகும்போது அவங்கள உத்து பார்த்துட்டு போனாலும் பரவாயில்ல, இல்லை ஏதாச்சும் இப்போ இந்த மாதிரி ஏதாவது இப்படி ஒரு கேலண்டரில் கூட இதில் ஒரு ஏழுமலையான் இருப்பார். இப்போ என்கிட்ட இருக்கிறது குபேரன் லட்சுமி இருக்கிறாங்க, இல்லை ஸோ ஏழுமலையான் ஆகுது, இல்லை ஒரு முருகன் ஒரு படமாகுது. யாரையாச்சும் நம்ம அப்படி முகத்தை அப்படி கொஞ்ச நேரம் அப்படி உத்து பார்த்து நம்ம பார்வை இவங்க மேலே படணும். அப்போ நம்ம யார் வந்தாலும் அவங்களை கவனிக்கவே கூடாது. ஸோ நம்ம வீட்டில் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி யார் இருந்தாலும் அவங்களுக்கு கண்டும் காணாமல் மாதிரி நம்ம இவங்களோட நம்ம பார்த்துட்டே போகணும். அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம நினைப்பு சைடில் பார்வை கூட இவங்க பார்வை மட்டும்தான் படணும். நம்ம போகிற அனைத்து நல்ல நல்ல விஷயமும் நல்லா வெற்றியாக முடியும். ஸோ நமக்கு தடங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு இடம் பண விஷயமா போனால் பணமே வரனாலும் நமக்கு வீடு சேர வரைக்கும் நம்ம உயிர் சேஃப்டிக்கு. சில பேர் பார்த்துட்டு போனோம்னா ஒரு பிரச்சனைகள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்தமாரி கடவுளை பார்த்து நாளைக்கு எதனா ஒரு கஷ்டம்னா இவங்ககிட்ட முறையிடலாம். ஆண்டவா நான் உன்னை தான் பார்த்துட்டு போனேன், யாரும் பார்க்கல, எனக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இதே மனிதர்கள் போய் பார்த்தா கேட்க முடியுமா? ஏமா முன்னால் நீ தான் நான் போகும்போது ஒரு வெள்ளை புடவை கடைக்கு வந்தேன், எனக்கு இப்படி ஆகி போச்சுமான்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டைக்கு போக முடியுமா? அது பூனை குறுக்கால போகுது, பூனை நீ உடனே பார்த்துட்டு போனேன், எனக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு பூனைக்கிட்ட போய் சண்டைக்கு போடுங்க. பூனை அடிக்க முடியுமா? நாய் குறுக்கால் வந்துச்சு, உடனே பார்த்துட்டு போனேன், அதனால தான் எனக்கு எனக்கு சம்மந்தி பார்க்க போனேன், எனக்கு சம்மந்தி பேச மாட்டேன்ட்டார் சொல்லி அந்த நாயை கல் எடுத்து எறிய முடியுமா? நாய் கடைக்கு வராது. அந்த மாதிரி தெய்வத்தை பார்த்துட்டு போனால் தெய்வம் பாதத்தை நம்ம வணங்கி நான் உன்னே தான் பார்த்தேன், எனக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லி கேட்கலாமே, வரத்துக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ நம்ம வேலை வெற்றிக்கு போகிறவங்க, கம்பெனிக்கு போகிறவங்க, ஒரு நல்ல விஷயம் போகிறவங்க, ஒரு பெண் பார்க்க போகிறவங்க, ஒரு வரணை தேடி போகிறவங்க, ஒரு இடம் வாங்குறவங்க, ஒரு குடுக்கல் வாங்கல் போகிறவங்க அனைத்துமே நம்ம அதாவது இதை பார்த்துட்டு போகணும். நம்ம ஒரு அரை கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் ஒரு அரை கிலோமீட்டர் வீட்டை விட்டு வெளியே தாண்டும் போது கண்டிப்பாக இவங்களை பார்த்துருப்பாங்க. ஏதாவது ஒரு படம் அட்லீஸ்ட் பார்த்துருப்பாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்புகளே இல்லை. நம்ம இதில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கலாம், நமக்குன்னு ஒரு ஒரு சில கஷ்டங்களும் இருக்கும். ஒரு கஷ்டங்கள்லாம் என்ன சொல்கிறது, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும், எனக்கு ஒரு கஷ்டம், உனக்கு ஒரு கஷ்டம், எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த கஷ்டத்தை கூட நம்ம யார்கிட்டையும் ஆண்கள் பெண்கள்கிட்ட சொல்லிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் அப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இருப்பாங்க, நாளைக்கு ஒரு சங்கடம் வந்தால் போகிறவங்க இப்படி சொன்னால் சொல்லி குத்தி காட்டுவாங்க. அதையும் கூட நம்ம அதிகமாக யார்கிட்டையும் சொல்லிக்காமல் எதனா ஒரு கஷ்டம் அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு கேலண்டரில் ஏதோ ஒரு சாமி படம் கூட எடுத்து வச்சு நம்ம அவங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கலாம். நம்ம கஷ்டத்தில் சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்குவாங்க. ஏன்னா இப்போ நம்ம அவங்ககிட்ட இன்றைக்கி சிரிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு கசப்பாக சொல்லிடுவோம், நாளைக்கு சந்தோஷமாக இன்றைக்கி சந்தோஷமாக பேசும்போது ஒரு நல்லா பேசிடுவாங்க, நாளைக்கு ஒரு கசப்பாகிட்டோம்னாக்கா ஒரு மனக்கவலை ஆகும்போது ஒரு சீப்பாகவும் நினைக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு சரியான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எந்த ஒரு கஷ்டமும் மனிதர்கள்ட்ட சொல்கிறத விட தெய்வத்திட்ட சொல்லலாம். நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது கண்டிப்பாக இவங்களை பார்த்துட்டோம்னா நமக்கு என்னையுமே ஒரு நல்ல விஷயம் தான் நடக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய், வணக்கம்.